நடிகர் விஜயகாந்த் அவங்க டிஸ்சார்ஜ் ஆன 3 நாள்ல அரசியல் கட்சி கூட்டத்திற்கு கூட்டு வந்தது ஏன்? அவங்களுடைய பதவி மாற்றப்பட்டது ஏன்? இந்த மாதிரியான பல கேள்விகள் இப்போ சமூக வலைதளத்துல கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கான தீர்வா தான் இந்த வீடியோ இருக்க போதுங்க. நடிகர் விஜயகாந்த் மாற்றப்பட்டு தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா அவர்கள் நியமிக்கப்பட்டதற்கு பின் என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்கள்லாம் தற்போது சமூக வலைதளத்துல வெளியாகிக்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்காங்க. அங்க அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்ததுங்க. அவருக்கு அவ்வப்போது இப்படி உடல்நிலை மோசமாவதும் வழக்கம். இதற்கு அவர் வெளிநாட்டுல கூட நிறைய சிகிச்சைகள் பெறுவது வழக்கமா இருந்துச்சு. ஆனா இந்த முறை அவருடைய உடல்நிலை மிகவும் நலிவுற்றதா சொல்லப்படுதுங்க. அவருக்கு இதயத்துல ஏற்பட்டுள்ள பாதிப்பு, இரத்த கொதிப்பு, மூச்சு விடுவதில சிரமம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால தீவிர சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில தான் முக்கியமாக அவருடைய நுரையீரல் பாதிப்பு இருப்பதாக டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது தொடர்பாக அவர் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு மியாட் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. மியாட் மருத்துவமனையும் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதுல அந்த மருத்துவமனை சார்பில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவருடைய உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் காட்டப்பட்டது. இருந்தாலும் அவருடைய உடல்நிலை சீராய் இல்லாததால அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவிகள்லாம் தேவைப்படுது. அவர் விரைவில பூரண உடல் நலம் பெறுவார் அப்படிங்கிறதையும் நாங்க நம்புறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு தொடர்ச்சியா 1 வாரம் சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில, முழுமையாக உடல்நிலை குணமாகி அவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாருங்க. இந்த நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை அவரின் மனைவி, கட்சியின் பொருளாளர் பிரேமலதா அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த புகைப்படம் விவாதங்களை ஏற்படுத்திட்டு இருந்தது. வதந்திகளை எல்லாம் உடைக்கும் வகையில வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த புகைப்படத்தை விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில தான் 3 நாட்களில், அதாவது நேற்று டிசம்பர் 14ஆம் தேதி விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில தேமுதிக பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துல தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலை மோசமான நிலையில பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளர் ஆகியிருக்காங்க. பொதுக்குழு, செயற்குழு கூட்டத்துல பிரேமலதாவை ஒருமனதாக தேர்வு செய்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க. பிரேமலதா அவர்கள் கையை தூக்கி விஜயகாந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தேமுதிக பொதுக்குழு கூட்டத்துல 15 தீர்மானங்கள் நிறைவேற்றமும் செய்யப்பட்டிருக்கு. விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நலம் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது காவல் நிலையத்துல புகார் அளிக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குதாம். ஸோ அடுத்ததா நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணி குறித்து முடிவெடுக்க பொதுக்குழுவுக்கு அதிகாரம் அளித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க. 3 நாட்கள்ல முடிவு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 நாட்களில் இந்த முடிவை எடுக்க என்ன காரணம் அப்படிங்கிற பார்த்து தான் இப்போ சோஷியல் மீடியால எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. விஜயகாந்த் பொது இடத்திற்கு அழைத்து வரப்பட்டது ஏன் என்ற விவாதங்களும் வெளியாகி விவாதிக்கப்பட்டுட்டு இருக்கு சமூக வலைதளத்துல. விஜயகாந்தை தொண்டர்கள், ரசிகர்கள் சந்தித்து நீண்ட காலம் ஆகிறது. அதனால் அவர் வருத்தத்தில் இருக்காரு. ஸோ அவர்களின் வருத்தத்தை போக்கும் விதமாக தான் அவரை நாங்க பொதுக்கூட்டத்திற்கு கூட்டிட்டு வந்தோம். 2வதா பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பற்றி வதந்திகள் பரவுகிறது. அவரின் உடல்நிலை பற்றி பல பொய்களும் பரவுது. அந்த பொய்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் அவரை நாங்க பொதுக்கூட்டத்திற்கு அழைச்சிட்டும் வந்தோம். அடுத்ததா விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலை மோசமாகி விட்டதால அவர் இனி வரும் காலங்கள்ல ஓய்வு தான் எடுப்பாரு. அரசியல் நிகழ்வு, சினிமா நிகழ்வு எதிலுமே கலந்து கொள்ள மாட்டாரு. அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ இதனால அவர் ஓய்வெடுக்கும் முன் தொண்டர்களை சந்திக்கும் விதமாக பொது மேடைக்கு அழைத்து வரப்பட்டிருக்காரு. பொதுச் செயலாளரை மாற்றும் கூட்டம் என்பதால் தற்போது உள்ள பொதுச் செயலாளர் கூட்டத்தில் இருக்க வேண்டும். அவரின் ஒப்புதலும் இருக்க வேண்டும். அதன் காரணமாக விஜயகாந்த் அவர்களோட வருகை அவசியம் என்பதால அவரை இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறதுனாலங்க, கண்டிப்பா அந்த கூட்டத்துல அவர் இருந்தே ஆகணும். ஸோ அதனால தான் நாங்க கூட்டிட்டு வந்தோம். அதுவும் மக்களும் அவரை பத்தின பொய்யான நிறைய வதந்திகளை பரப்புறாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் கூட்டிட்டு வந்தோங்கிற மாதிரி தேமுதிக கட்சியின் சார்பில் இருந்து இந்த தகவல்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்களே, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் அரசியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.